Hey guys, welcome to the channel PRABHU'S point of view. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா Jio Dongle உடைய 2020 எண்டில் நம்மளுடைய ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரிவ்யூ. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் PRABHU'S point of view யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போட போகிற ரிவ்யூ வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ரிவ்யூ வீடியோவும் இல்லை, இன்னும் நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ Jio Dongle ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த Jio Dongle பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஹோன் ஹாட்ஸ்பாட் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் பண்ணும். இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 31 டிவைசஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 31 டிவைசஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஸ்பீடு வராது. ஸ்பீட் வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆயிரும். ஆனால் நீங்கள் 31 டிவைசஸ் வரைக்கும் இந்த ஒரு இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பேட்டரி வந்து ரொம்ப நாள் நீடிக்கும். அதுதான் இதில் இருக்க ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இந்த வயர்லெஸ் ஷேரிங்லே மூலமாக நீங்கள் SD கார்டில் இருக்கிற உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் சிம் போட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ப்ரோ சிம் போட்டு யூஸ் பண்ணுறோம், அப்போ எப்படி நம்ம கால் வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் கொடுத்துருக்கிற இதில் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா Jio 4G வாய்ஸுங்கிற இந்த ஆப் இருக்கும். இந்த ஆப் மூலமாக நீங்கள் உங்கள் சிம்மை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சிம் இல்லாமல் கூட உங்கள் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் இந்த ஹாட்ஸ்பாட் டாங்கிளில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா விதமான டிவைஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப் கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. HD வாய்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். நீங்கள் வந்து 4G வாய்ஸ் ஆப் மூலமாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஃபியூ சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் வந்து இந்த Jio 5 ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிளான் நீங்கள் போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அதோடைய வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். அதோட லிங்க் கொடுக்குறேன். 4G வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு கான்ஃபிகர் Jio 5 ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், நீங்கள் சிம் வாங்கும்போது Jio சிம் நம்பர் வாங்கும்போது கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு OTP வரும். அதை போட்டு நீங்கள் இந்த 4G வாய்ஸ் நீங்கள் சிம் இல்லாமல் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இன்னொரு இந்த 4G டாங்கிளில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து வாரண்டி பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ்க்கு 1 இயரும், இந்த டிவைஸ்க்கு 1 இயரும், இந்த பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 6 months கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அடுத்தது இதோடைய ரொம்ப கீ ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SD கார்டு போட்டுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இது வழியாகவும் நீங்கள் SD கார்டில் கட்டி உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு செப்பரேட் ஸ்லாட் இருக்கும், சிம் போடுறதுக்கு ஒரு தனி ஸ்லாட் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த இங்கே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு ஒரு போர்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த பேஸில் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இன்னொன்று இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு USB கேபிள் வழியாக இதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 8 hours, அப்புறம் பவர் அடாப்டரில் இதை சார்ஜ் பண்ணிங்கன்னா 4 hours வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் பை டைம் பார்த்தீங்கன்னா 350 hours வரும். அண்ட் ரன்னிங் டைம் 8 to 10 hours இருக்கும். நான் இதை அவ்வளோ நேரம் யூஸ் பண்ணதில்லை, பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு பேட்டரி எந்த ஒரு ட்ரெயின் இல்லாமல் நல்லாவே இருந்துச்சு. அடுத்தது இது ஆன் ஆஃப் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெசிஃபிக்காக கீஸ் கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் இதை வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது எனி ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா, இந்த பாக்ஸ் லிட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேஸ் ஓப்பன் பண்ண பிறகு அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இதை ரீசெட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, சிக்னல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க இதிலே வந்து இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் லைட் எரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். அதே பிளிங்க் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா மீடியம் பேட்டரி லெவல் தான் இருக்குது. பிளிங்க் ஆகிட்டு இருக்குன்னா ப்ளூ பேட்டரி லெவலில் சார்ஜ் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ரெட்னா சுத்தமாக பேட்டரி இல்லை. அதே பிளிங்க் ஆச்சுன்னா இது வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து உங்களுக்கு எங்கே தெரியும்னா,
இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இங்கே வைஃபை சிம்பிள்லாம் உங்களுக்கு தெரியுது பாருங்க, தெரியுதா? எஸ், அந்த இடம் தான். இருங்க ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு லைட் வச்சேன். நான் அதை இப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியுதா? இந்த லைட் வந்து இனி இப்போ செட் ஆகும்போது நமக்கு தெரிய வரும் பேட்டரியோட இண்டிகேஷன் என்னங்கிறது. இப்போ இதுக்குள்ளே சிம் இல்லாமல் தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு டவர் இல்லாததுனால உங்களுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் தான் எரியும். இப்போ இதே பார்த்தீங்கன்னா க்ரீனில் சாலிடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ சிம் எதுவும் இல்லாததுனால வைஃபை சிம்பிளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் லைட்டில் தான் எரியும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இதே ப்ளூவில் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஒரு மீடியமான சிக்னல் கவரேஜ் கிடைக்குதுன்னு அர்த்தம். அண்டு ரெட் இருந்துச்சுன்னா ரெட் இருந்துச்சுன்னா புவர் சிக்னலும் பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உள்ள சிம் இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது இந்த மூணாவது இருக்க இப்போ இது இருக்குது பாருங்களேன், சாலிடாக இருந்துச்சுன்னா வைஃபை ஆனில் இருக்குது, பட் எந்த டிவைஸும் கனெக்ட் ஆகல. இதுதான் இந்த ப்ளூ லைட்டுக்கான இண்டிகேஷன். அடுத்தது இதே வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸ்லீப் மோடுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இதே க்ரீனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் பிளிங்கிங்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு WPS ஆக்டிவில் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வைஃபை ஆஃப் ஆயிடுச்சுங்கிறது தான் அர்த்தம். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே வந்து உங்களுக்கு 3 ஸ்பெசிஃபிக் லைட்டில் 3 வித்தியாசமான இதையும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அவங்க இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற பவர் ஆஃப் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக டிவைஸ் ஷட் டவுன் ஆயிரும். அவ்வளோதான். நீங்கள் ஒரு 3 செகண்ட்ஸ் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த Jio 5 உடைய ரிவ்யூ. ஹோப் இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம பார்த்தோம். இன்னும் இது அடுத்தடுத்து உங்களுக்கு ரிவ்யூ வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ், புது வீடியோஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கோம், ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய ஆதரவு நீங்கள் இது வரைக்கும் தந்ததற்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் ஆதரவு தந்து நம்ம ஒரு டெக் சேனல் பெருசாக வளர நீங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் பிரபு from Prabhu's point of view. See you, tata, goodbye in the next video. Bye.